இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் மழையே பெய்ய மாட்டேங்குது. இப்ப சொல்றாங்க இது மாதிரி ஊழலம் போனாதான் மழை வரும் போல் இருக்குன்னு. ஆனாலும் அது இயற்கை, அது அதற்கும் இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. நாம் அப்படி ஒரு மூட நம்பிக்கை கிளப்பினாலும் நம்பிடுவான். அந்த அளவுக்கு மக்களுடைய அறிவை பார்ப்பான். இன்றைக்கு முனை மழுங்கி வைத்திருக்கின்றான். அதையெல்லாம் தான் தந்தை பெரியார் அவர்கள் நாம் இன்னைக்கு இந்த ஊர்வலம் நடத்துறோம்னா யாரையும் இழிவுபடுத்தணும், கோபப்படுத்தணும், அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஊர்வலம் நடத்தல. ஏமாந்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பாப்பா நம்ம எல்லாம் செய்ய வச்சுட்டு மொட்டுத்தனமான பக்தியை நம்ம கிட்ட கொடுத்துட்டு நோகாம நோம்பி கும்பிடுறதுன்னு சொல்றது அவனுக்கு தான் பொருது. மதுரையில முருகன் மாநாடு நடத்துவான். அந்த மாநாட்டுக்கு நம்ம ஆயிரக்கணக்காக போவோம், வர்றாங்க, எல்லாம் வருவான். ஆனா அந்த முருகனுக்கு நம்மளை மொட்டை போட சொல்லுவானே தவிர அவன் மொட்டை போடணும். எந்த பாப்பானாவது மொட்டை போடுறத பார்த்துருக்கீங்களா? நாம யாரையும் உடனே நீங்க கருப்பு சட்டை போட்டு எங்களோட வரணும்னு சொல்லலை. யோசிங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த கூட்டம், சிந்திங்கன்னு சொல்றதுக்கு இந்த கூட்டம். பெரியாரு 95 வயசு வரைக்கும் வந்தார். இந்த கள்ளக்குறிச்சிக்கு வந்தார், தமிழ்நாடு பூரா வந்தார். 3 மணி நேரம் பேசுவார். பேசிட்டு கடைசியா அவ்வளவு நேரம் பேசிட்டு என்ன சொல்லுவாருன்னா, நான் சொல்றதால நம்பாதீங்க. நமக்கு ஒரே குழப்பமாயிடும். அப்ப சொல்லுவாரு, நம்பாதீங்க, ஏதாவது யோசிச்சு பாருங்க, நான் சொல்றதுல ஏதாவது சரின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதன்படி நடந்துக்குங்க அப்படின்னு பணிவா கடையில சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் நாமும் அவருடைய தொண்டர்கள் இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சு தீர்ச்சிட்டு எடுத்துட்டு வர்றோம். நாம எடுத்துட்டு வரும்போது முழக்கம் போடுறோம். பாப்பாத்தியை பார்த்துருக்கீங்களா? தீர்ச்சிட்டு எடுத்துட்டு வர பாப்பாத்தியை பார்த்துருக்கீங்களா? அளவு குத்துற பாப்பானை பார்த்துருக்கீங்களான்னு. எவ்வளவு வலிக்கும் தோழர்களை கேட்டு பாருங்க. கடுமையா வலிக்கும். அந்த வலிய இந்த ஏமாந்த ஏமாத்திட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக எங்க தோழர்கள் அந்த வழியை தாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் வலிக்காதா? முருகன் பேர் சொல்லி குத்துனாலும் வலிக்கும், பெரியார் பேர் சொல்லி குத்துனாலும் வலிக்கும். அது ஊசி தான், அது குத்துனா வலியத்தான் செய்யும். ஆனா நாங்க போட்டு தாங்கிக்கிறது அறிவு உண்டாகட்டும்ன்றதுக்காக. அந்த வகையில தீ மிதிக்கிறாங்க. இங்க வாய்ப்பு கொடுத்திருந்தா இதுக்கே போராடிதான் இந்த அனுமதி எல்லாம் வாங்கணும். இது போன மாசமே நடத்த வேண்டியது. காவல்துறை அதிகாரிகள் பயந்தாங்க, இதனால ஏதாவது விளைவுகள் மக்கள் இடத்துல கொந்தளிப்பு வருமோன்னு. இன்னைக்கு அவங்க பார்த்து தெரிஞ்சிருப்பாங்க. நிச்சயமா பிரபு நாளைக்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு போனா இது அடிக்கடி நடத்துங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க, போலீஸே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது நமக்காகத்தான் நடத்துறாங்க, நமக்காகத்தான் நடத்துறாங்க. முழக்கம் போட்டாங்கல்ல, கான்ஸ்டபிள் தான் நம்மாளு, சீனியர் ஆபீசர் அவாளு. அது கான்ஸ்டபிளுக்கு, இங்க இருக்கிற கான்ஸ்டபிளா நிற்கக்கூடிய நம்ம தோழர்களுக்கு தெரியும் இல்ல யாருக்காக இந்த ஊர்வலம், நமக்காக ஊர்வலம். சித்தாளு கொத்தாளு நம்மாளு, சீனியர் ஆபீசர் பூணூலு போட்டோம்ல. இன்னைக்கு மோடி ஆட்சியில இன்னைக்கு இந்த மாவட்டங்கள்லாம் ஜாதியா ரொம்ப நம்ம பிரபு சொன்ன மாதிரி கெட்டுப்பட்டி போயிருக்கு ஜாதி உணர்ச்சியில. அந்த பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்பனும் மகனும் அடிச்சுக்கிறாங்க. அப்பனும் மகனும் மாம்பழம் பழுத்து வீணா போயிட்டு இருக்குது, அப்பனும் மகனும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். ஆனா அந்த சமூகம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த சமூகம் எஸ்எல்சில +2 தேர்வுல ஒவ்வொரு வருஷமும் நாங்க கவனிக்கிறோம். நீங்க அந்த கண்ணோட்டத்தோட பாருங்க. அந்த எந்தெந்த மாவட்டம் எவ்வளவு முதல்ல வந்த மாவட்டம் பட்டியல் போடுவோம். பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் முன்னாடி வரும். போன வருஷம் பெரம்பலூர் மாவட்டம் முன்னாடி வரும். ஆனா கடைசியில ஒரு 10 மாவட்டம் இருக்கு பாருங்க, அது தவறாம உங்க மாவட்டம் இருக்கு. அந்த 10க்குள்ள தவறாம கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்கு. அந்த 10 மாவட்டமும் நான்
ஏக்கத்தோட வருத்தத்தோட அந்த சமூகம் இப்படி இருக்கேன்னு கவலையோட சொல்றேன். வன்னியர் சமூகம் வரக்கூடிய இந்த 10 மாவட்டங்கள் கடைசி நிலையில் இருக்கு. அத பத்தி மாம்பழத்துக்கு அடிச்சுக்கிறாங்க 2 பேரும். கவலைப்பட்டாங்களா? கொஞ்சமாவது கவலைப்படவே இல்லை. இந்த மக்களை பத்தி கவலைப்படலை. ஆனா பெரியார் தான் கவலைப்பட்டார். பெரியார் தான் இதையெல்லாம் பார்த்து அதுக்கு இந்த மாதிரி பக்தி தடை சிந்திக்காம தடை பண்றானே, இந்த மக்களை இன்னும் கீழே கொண்டு போகணும்னு சொல்லி நம்மையே கூட்டி வச்சு நம்ம தலையிலேயே மதுரையில உலக அரைச்சானே, கூட்டி வச்சானே. அந்த தன்மையில தான் நாம சிந்திக்கணும். இதற்காக இந்த அறிவியல் நிகழ்ச்சிகளை இங்க செஞ்சு காட்டணும். நம்ம யாரையும் புண்படுத்துறதுக்காகல்ல. நாங்க புரிஞ்சுக்குங்க, ஒரு சாதாரண அறிவியல் அளவு குத்துறாங்க, அது விரதம் இருந்ததா குத்தணும் அப்படிங்கிறது இல்லை. அது என்ன அறிவியல்? ஒண்ணும் இல்லை. இந்த தோல் அடுக்கு இருக்கு பாருங்க, 7 லேயர் இருக்கு இந்த தோல்ல. இந்த தோல் கீழே 7 லேயர் இருக்கு. அதுல மேல மட்டும்தான் பிடிச்சி நாம ஊசி குத்துறோம். நமக்கு எப்படி டாக்டர் ஊசி போடும் போது லேசா சுருக்குன்னு வலிக்குமோ அந்த மாதிரி இது வலிக்கும். தாங்கிக்கிறாங்க, அவன் பக்திக்கு தாங்கிக்கிறான், நாம அறிவு வரட்டும்னு தாங்கிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அதே முருகனுக்கு அதே பக்தியோட எல்லா விரதம் இருந்து எல்லாம் செஞ்சுட்டு நாம பக்தர்கள் எல்லாம் விட்டுருவோம். ஐயரை கூப்பிடுவோம். ஐயரே, நீதான் நான் முருகனுக்கு பக்கத்தில் இருந்துகிட்டு, முருகனுக்கு பக்கத்தில் இருந்து, வள்ளிக்கு பக்கத்தில் இருந்து, தெய்வானுக்கு பக்கத்தில் இருந்து எல்லாம் குளிப்பாட்டி ட்ரெஸ் மாற்றி விடுறது இவர் தான். அதாவது ஒரு பொம்பளை ஐயரை வைக்க வேண்டாமா? அது தெய்வானைக்கும் வள்ளிக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது இந்த ஐயர். அதுக்காக ஒரு ஆளை பெண்ணா வைக்க வேண்டாம். ஆனா அவங்கள கூப்பிட்டு, ஐயரே, பக்கம்லாம் அளவு குத்திட்டு வர்றான், நீயே குத்து பார்க்கலாம். குத்துறானா? எந்த பாப்பான அளவு குத்துறது இல்லை. சரி, அப்படியே பக்தியோட குத்துறவன் எங்க குத்துறான்? நாக்கில குத்துறான், கன்னத்துல குத்துறான். ஏன்? ரொம்ப பக்தி முத்தி போச்சு, நான் கண்ணுல தான் குத்துவேன்னு குத்துன பார்த்தேன். யாராவது அழகு கண்ணுல குத்த சொல்லுங்க, முடியுமா? விவரம், பக்தியிலையும் விவரம். அதே மொட்டை போடுவான், ஏன்? முளைச்சிடும், மயிர் முளைச்சிடும், அதனால மொட்டை போடுறான். அதான் ஐயா கேட்டாரு, பெரியார் கேட்டாரு, உயிரையே கொடுக்குறாரு. வேண்டிக்குவான் KMCHலயும் அப்போலாவுடைய படுத்திருக்கும் போது, சாமி காப்பாத்தியது, மலைக்கு வந்து மொட்டை போடுறேன். அப்புறம் போய் தவறாம போடுவான். என்ன கொடுமை! நம்ம டாக்டர் பீஸ் இதை கொடுத்தா டாக்டர் ஏத்துக்குவாரா? கடவுளுக்கே இதுதான் தர்றேன், நீரே வாங்கிக்க. எந்த டாக்டருக்காவது மொட்டை அடிச்சு ஒரு பாக்கெட்ல போட்டு யாராவது கொடுக்க முடியுமா? நம்ம முருகனுக்கு கொடுக்குறாங்க, ஏன்னா அவர் கேட்க மாட்டாரு. அதே வேண்டுதல உயர கொடுக்கிற அந்த உயிரை காப்பாத்தின முருகனுக்கோ வெங்கடாசலபதிக்கோ ஒரு விரலை காணிக்கா தர்றேன் அப்படின்னு எந்த பக்தனாவது கேட்க வேண்டிக்கிறானா? ஏன்னா வெட்டினாலும் முளைக்காது. முளைக்கிறத மீண்டும் முளைக்குங்கிற தைரியத்துல நாம சரிச்சு கொடுக்கிறான். இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும், தெளிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இது ஐயா பேசினாரு. நாங்கள் இன்னைக்கு செயல் வடிவமா காட்டோம். பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே, பெரியவர்களே, இன்னைக்கு நாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தினா பக்தர்கள் புண்படும், எல்லாரும் மக்களை கேவலப்படுத்தக்கூடாது அப்படின்னு கவலைப்படுறவங்க தயவு செய்து 2 நாளா ஓடிட்டு இருக்கு பாருங்க. எல்லாத்தருடைய பேஸ்புக்லையும் டெலிபோன்லையும் 4 பாப்பானுங்க டான்ஸ் ஆடுறது பார்த்துட்டே இருப்பீங்க. விருதுநகர் பாப்பானுங்க, ஸ்ரீவல்லிபுத்தூர் பாப்பானுங்க, 4 பேர் அவுத்து போட்டு ஆடுறானுங்க பாப்பானுக்கு கோயிலுக்குள்ள. இதை விடவா நாங்க கேவலப்படுத்திட முடியும்? இதை விடவா நாங்க உங்க மனசை புண்படுத்திட முடியும்? ஆனா என்ன சொல்றான், நம்ம
வன்னியர் சமூகத்திலேயோ ஆயுதிராவிட சமூகத்திலேயோ கொங்கு வேளாண் சமூகத்திலேயோ அவங்க படிச்சு ஆகமம் படிச்சு பக்தி உள்ள உண்மையெல்லாம் இல்ல. பேரும் ராமசாமி காந்தலிங்க ராமசாமி மருதாசல் அடிகளார், நீங்க இருக்கிற மேலும் அடிகளார், இன்னைக்கு அடிகளார் அவர் மகன் அடிகளார், இவங்க அச்சகராக சொன்னா ஆகமம் விதிப்படி பாப்பாட மட்டும்தான் பண்ணணும். ஆகமம் ஒத்துக்காது. இப்படி கூத்தடிக்கிறது ஆகமம் ஒத்துக்கலாம். பண்ணி ஓட்டிட்டு கோயிலுக்குள்ள அவுட்டு போட்டு முன்னாடி எந்த பக்தராவது நீங்க யாராவது பக்தர்கள் நினைச்சு பாப்பீங்களா? ஒரு ஐயர் பண்றாருங்க, அவன் மேல விஷயம் ஐயர் தான் பெருசு அப்படின்னு நான் அவன் இங்கே அதனால சொல்றேன். சாமி தான் 2 நிமிஷத்துல தெரியும். உனக்கு என்னது இன்னொரு ஐயர் அதே சாமி முன்னே எப்படி இருந்தான்னா செஞ்சிருப்பானா? சாமியாவது சொல்லுமா? சாமியும் பேசாம சாமி அதே மாதிரி தேவநாதன் விட்டேன். அவன் உள்ள இவன் 4 பேர் ஆம்பளைதான் வந்து போனான்னா அங்க ஏற்பாட்டு போய் தேவநாதன் கோயிலுக்குள்ள சாமி சிலைக்கு முன்னாடி அங்க கட்டுக்கவே இல்லையே. அவருக்கு ஏக்கமாக சரி நாம கொஞ்சம் ரசிச்சு ஒரு நாளைக்கு தெரியலையே நிக்கிற தரத்திலேயே முக்கிய பாண்டிய சங்கி வந்துச்சான். மனைவியினுடைய கூந்தல்ல வாசல் பாருங்க எல்லாம் முடியல, வாசல் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கிற வேலை இருந்துட்டான். அன்னைக்கு மனுஷன் அவன் ஒருத்தங்க வந்து செந்தமிழ் ஆழ்ந்த பரம்பரை எழுதி பேசும் பரம்பரை இந்த கொண்டிருக்கு. பொண்ணுக்கு தலையில வாசல் இருக்கா முடியல, வாசல் இருக்கா ஆராய்ச்சி கொண்டிருக்கு. அதுக்கு சந்தேகம் வந்து ஒரு போட்டி இருக்காரு. அந்த கதையெல்லாம் தெரியும். உடனே அது பாட்டு சொல்றாரு. சிவன் கோவர் சிவன் இன்னைக்கு வீட்டுல எல்லாம் எழுதுற மாதிரி சிவன் அந்த தனியை இதெல்லாம் போய் வாசிங்க. அவரு உடனே நியாயங்க உடனே இந்த விமானம் விழுந்து 250 பேர் செத்து போகும்போது சாகும் போது வரல பிரச்சனையில் பஞ்சாயத்து வந்து என்ன நடக்குது? முக்கிய யாரும் இல்லையா சிவாஜி வாசம் 6 மணி ஒண்ணு இல்லையா வாசம் இல்லையா உடனே இவரு யாருக்கு அப்படிங்கிறார். உடனே அவர் சந்தேகம் வந்தது சிவனுக்கு. மனைவி பார்வதியுடைய மொழியில வாசம் ஒரு கதை இப்படி அன்னைக்கெல்லாம் அந்த சிவன் கோயில் கைவனுக்குள்ள ஒரு ஐயரு ஆகவே தோழர்களே நாம் இன்னைக்கு அனைத்து சாதியிலும் அப்படிதான் ஆகணும்னு நாங்க பெரிய கஷ்டம் சரியா நாங்க முழங்குறோம். நாங்க போய் மணி மனோஜோ வீரமோகனோ சரியா செல்வமோ இவங்க போய் மணி அனுப்பிட்டாங்க. ஏன் அந்த தீண்டாம வச்சு சூவரைகளை தீண்டாம வச்சு அதை ஒழிக்கணும் பெரிய நிலையில இந்த ஆண்டெல்லாம் சுயமரியாதை இயக்க 100 விழா நடந்து கொண்டிருக்கிறார். இந்த சுயமரியாதை இயக்கம் சாதித்த சாதனைகளின் காரணமாகத்தான் இங்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற
திமுக திராவிட ஆட்சிகளை ஸ்டாலின் ஆட்சிகளை இந்தியாவிலேயே மாநிலமும் சாதிக்காத சாதனை கல்வியிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, பெண்மை வளர்ச்சியிலும் சரி தமிழ்நாடு சாதிக்க இயக்கம் போட்ட விதை, தலைவர்கள் பாடுபட்ட விலை, பெரியார், அண்ணா, காமராஜரும் கூட எல்லோரும் சேர்ந்த உழைப்பு இன்றைக்கு நாம் பெரிய அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை பறிக்கணும். அதை எப்படியாவது பறிக்கணும். இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு தனி தீவாக இருக்கு. இந்த காவி நுழையாம இருக்கு, வைக்கிறதுக்காக நிறைய சரி பண்ணலாம். அமித்ஷா 7ஆம் தேதி திரும்ப வர்றார். அவர் இந்திய வீடு தங்க போவான்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலே அமித்ஷா போறாரு. ஏன்னா அவங்களால முடியல. பெரியார் மண்ணால் ஒன்றிச்ச இந்த இயக்கம் கட்சிகள் தொடர்ந்து இருக்கு. இது போல நுழையல, நுழையவே முடியாது. நாங்க இன்னைக்கு வர்றோம். அந்த முக்கியத்தை கையில வர்றோம். மக்கள் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் நமக்கு செய்யறாங்க, நம்முடைய செய்யறாங்க, நம்முடைய வளர்ச்சிக்காகத்தான் இவங்க செய்யறாங்க அப்படிங்கிறது தமிழ் மக்களுக்கு தெரியும். இதுதான் தமிழ்நாடு. அதனால நீ முருக மாநாடு நடத்தினாலும் பாத்தீங்கன்னா ஜெயராமன் தான் இப்ப ஓவியம் போட்டோம். என்ன பண்றான் முருகன் அறுபதாயிரம் வரும். ஆகவே இந்த ஒரு 8 மாசம் நம்ப முடியாது. ஒரு கட்சி உடனே அப்பனும் சுற்று வேலையும் பண்ணுவான். ஆனாலும் நான் காரணம் விட்டா தமிழ்நாடு மாநிலம் எல்லாம் கேவலமா நடந்தது. கல்வியிலையும் வடநாட்டு தொழிலாளர்கள் கிராமத்தில் களை எடுக்கணும். நாட்டின் அதை வச்சு மாநிலங்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் நிலையில் இருந்து களை எடுக்கிறதுக்கும் கூட பீகாரில் இலங்கையிலையும் மோடி மாநிலத்தில் இந்த வேலை இந்த வேலை வரல முதலாளிகள் பேசுவாங்க. ஆனா ஏன் இங்க வரல? நம்ம இளைஞர்கள் யாரும் சோர்ந்திருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இளைஞர்கள் எதுவுமே முடிச்சுட்டான். 2வது முடிச்சுட்டான். ஏன் இப்ப 2 ஆண்டுகள்ல ஆயிரக்கணக்கில் முடிச்சுட்டாங்க. கிராமங்கள் இருக்கிறவங்க. அதனால அவங்க இந்த வேலைக்கு வந்து அவன் படிச்ச படிப்பு கூலி எது படிச்ச படிப்பு டிகிரி வாங்கி அவங்க இந்த வேலை எழுதுவாங்க. அதனால நம்மால் வரும் படிக்காத அந்த வளர்ச்சி. ஆனால் புரிந்து கொண்டு பாத்தீங்கன்னா அமித்ஷா வந்து ஆங்கிலம் பேச அவமானம் ஆங்கிலம் பேசுறவங்களை புரிஞ்சுட்டு போனார். போற ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கீங்க, இந்தியாவை மட்டும் 3 ஆண்டுகள் இந்திய தமிழகத்துக்குள் நுழைய நம்ம வழி என்ன தெரியுமா? ஆட்சிக்கு ஒத்தாம என்ன பண்ணாரு? அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் ஒரு ராணுவ விமர்சனங்களை ராணுவ அதுல ஒரு அந்த இந்தியர் எத்தனை பஞ்சாபுக்காரன், குஜராத்துக்காரன், உத்தரப்பிரதேசக்காரன், தமிழக
அப்ப அமெரிக்காவுல இல்லைன்னு இல்ல 7 லட்சம் பேர் இருக்காங்க. அந்த 7 லட்சம் பேரும் மதிச்சு அந்த விவசாயத்துடைய அனுமதியோட நிறுவனங்களுடைய அனுமதியோட உயர்ந்த பதவியில போய் நல்லா சமைச்சுட்டு ஒரு நெருக்கத்தின் காசு பக்கத்துல ஒரு ரிசி வந்திருக்கோம், பக்கத்துல சங்கடம், பக்கத்துல கூடிய சிறு கிராமங்கள் எடுத்துக்கிட்டாலும் 2 பேர் அமெரிக்காவில் நம்ம 2 பேர் இருப்பாங்க. அவங்க யாரு? எதனால? இந்தி நாம் தடுப்பதால ஆங்கிலம் வந்தது. ஆங்கிலம் வந்ததாலே நாம் உயர்ந்து ஆங்கிலத்தால நாம் கொள்கையால நாம் உயர்ந்த இடத்துக்கு இன்னைக்கு பெரும்பாலான எல்லோருடைய கனவும் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் இருந்தாலும் இந்த கனவு எல்லோருமே கண்டு கொண்டிருக்கின்றோம். பலருக்கு அந்த கனவு நிலையை கொண்டிருக்கின்றது. எல்லா வீடுகளிலும் நாம் தாத்தாவை விட நம் அப்பா சிறப்பாக வாழ்ந்தார். நம் அப்பாவை விட நாம் இப்ப சிறப்பா வாழ்ந்திருப்போம். இன்னும் இந்த ஆட்சிகள் திராவிடமான ஆட்சி சரியான கருத்து நெருக்கமானால் நுழையாமல் தடுப்போமானால் காவி இங்கே வராமல் திரும்புவோமானால் நம்முடைய பெயர்தான் நம்முடைய அடுத்த தந்தரி நம்மை வாழப்போகின்றது. அதற்கு எல்லோரும் நாம் தமிழ்நாட்டை காப்போம் காப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.